நான் தான் விளக்கமா சொல்லிட்டேன். 2019 எப்ப முடிவு எடுத்தோம், 2021 எப்ப முடிவு எடுத்தாரு, 2024 எப்ப பொதுச் செயலாளர் முடிவெடுத்து தேர்தலில் போனோம். இப்ப 2026 ஜனவரியில அவர் நல்ல முடிவு எடுப்பாரு, மெகா கூட்டணி அமைப்பாருங்கிறது பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லி இருக்கிறார். நீங்க ஏன் காலில் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டு அவசரப்பட்டு நாங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர். அவருடைய தலைமையில தான் கடந்த 3 தேர்தல்லாம் அவருடைய வழிகாட்டுதலோட, அவருடைய தலைமையோட, அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஊடகங்களிலே நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும்.